அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு லெசன்ல நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் பார்க்க போறோம். ஐ விஷ் யூஸ் பண்ணி 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். அதுக்கு என்ன அர்த்தம், அதோட ப்ராப்பர் சென்டென்ஸ் எப்படி இருக்கணும், அண்ட் அதுக்கான ரெலவென்ட் டிவி கிளிப்ஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் குவிக்லி கெட் இன்டு டுடேஸ் லெசன். ஐ விஷ் அப்படின்னா ஒரு விஷயத்த நான் ஆசைப்படுறேன் ஆர் ஒரு விஷயத்த நான் விரும்புறேன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? பட் பேச்சு வழக்குல தமிழ்ல இந்த சென்டென்சஸ் நம்ம எப்படி பேசுறோம்னா, ஒரு விஷயம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு விஷயம் இப்படி இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது தான் இங்கிலீஷ்ல நம்ம ஐ விஷ் யூஸ் பண்ணி பேச போறோம். ஸோ ஐ விஷ் சொல்லிட்டு பக்கத்துல நம்ம சொல்றது ஒரு கிளாஸ் இல்லையா, ஒரு நவுன் கிளாஸ். எதை நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஐ விஷ் பக்கத்துல that பொதுவா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். that is omitted in spoken English. அதை விட்டுட்டு நம்ம பக்கத்துல சொல்ற clause is a noun clause. ஐ விஷ் பக்கத்துல நம்ம எழுதுறது ஒரு கிளாஸ்ன்னு பார்த்தோம். அந்த கிளாஸ்ல ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அது எதுவா வேணா இருக்கலாம். அந்த பக்கத்துல இருக்கிற வேர்பை வந்து ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல எழுதலாம். அதுக்கு 4 டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட் அந்த வேர்பை நம்ம சிம்பிள் பாஸ்ட்ல எழுதணும்னா, பிரசன்ட்ல உண்மை இல்லாத அன்ரியல் பிரசன்ட்ல உண்மை இல்லாத ஒரு விஷயத்த இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றதுக்கு, ஓகே, அது பிரசன்ட்ல உண்மை இல்லை, பட் அது இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றதுக்கு நம்ம ஐ விஷ் பக்கத்துல சப்ஜெக்ட் எழுதிட்டு சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணலாம். செகண்ட் ஸ்ட்ரக்சர், ஐ விஷ் சொல்லிட்டு சப்ஜெக்ட் சொல்லிட்டு would பிளஸ் வேர்ப் சொல்லலாம். அதாவது ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை இப்படிதான் பண்ணிட்டே இருக்காங்க, பட் அதை அவங்க மாத்தி பண்ணா நல்லா இருக்கும். இப்போ ஒருத்தவங்க வந்து என்கிட்ட பேசவே மாட்டாங்க, அவங்க எப்பவுமே அப்படிதான், அவங்க பிஹேவியரே அதுதான், அவங்க பேசவே மாட்டாங்க. நம்ம அந்த மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம், ஓகே, டிசையர்ட் சேஞ்ச் ஆர் பிஹேவியரல் சேஞ்ச்க்கு தான் would பிளஸ் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணுவோம். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த நம்மளால செய்ய முடியாது, இட் இஸ் நாட் பாசிபிள் அட் பிரசன்ட். அதுக்கு நம்ம இப்படி செய்ய முடிஞ்சா நல்லா இருக்கும், செய்ய முடிஞ்சா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ விஷ் சப்ஜெக்ட் குட் பிளஸ் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் ஒன், பாஸ்ட்ல இப்படி நடந்திருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றதுக்கு ஐ விஷ் சப்ஜெக்ட் ஹேட் V3 யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட்ல இப்படி நடந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு. ஓகே, இப்போ இந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கும் 3 எக்ஸாம்பிள்ஸ் ஈச் நம்ம பார்ப்போம். அண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் முடிஞ்சோடனேவும் அதுக்கு ரெலவெண்டான மூவி கிளிப்ஸ் இருக்கு, பார்ப்போம் அதையும். ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, ஐ விஷ் சொல்லிட்டு பக்கத்துல சிம்பிள் பாஸ்ட்ன்னு சொல்ல போறோம். பக்கத்துல எழுதுற கிளாஸ் உடைய வேர்ப் வந்து சிம்பிள் பாஸ்டா இருக்க போகுது. ஸோ ஐ விஷ் பக்கத்துல நம்ம எழுதுற கிளாஸ் ஒரு நவுன் கிளாஸ்ன்னு பார்த்தோம். ஸோ அந்த விஷயத்தை தான் நான் விரும்புறேன், நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு அர்த்தம். கரெக்ட்? ஸோ ஐ விஷ் ஐ ஹேட் மோர் டைம். நான் என்ன விஷயத்தை இங்க விரும்புறேன்னா, எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், அவர் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும்னு நான் விரும்புறேன், அவர் ஆசைப்படுறேன் அப்படின்றதா இந்த சென்டென்ஸுடைய அர்த்தம். ஓகே, இன்னும் கொஞ்சம் டைம் இல்லை எனக்கு, பட் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றது தான் ஐ விஷ் ஐ ஹேட் மோர் டைம். ஓகே, செகண்ட் ஒன் பாருங்க, ஐ விஷ் மை சன் ஷோட் மோர் இன்ட்ரெஸ்ட் இன் ரீடிங். இன்னும் கொஞ்சம் படிப்புல ஆர்வத்தை செலுத்தினா, என்னுடைய மகன் படிப்புல இன்னும் கொஞ்சம் ஆர்வம் செலுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய மகன் படிப்புல இன்னும் கொஞ்சம் ஆர்வம் செலுத்தணும்னு நான் விரும்புறேன். அப்போ ஏற்கனவே அவன் படிப்புல இன்ட்ரெஸ்டடா இருக்கானா? இல்ல. தட் இஸ் நாட் ரியல் ஆர் ட்ரூ அட் பிரசன்ட். பிரசன்ட்ல அது ட்ரூ இல்ல, பட் அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றதுக்கு தான் நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ ஐ விஷ் பக்கத்துல பொதுவா நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்றதுக்கான காரணம், த சிச்சுவேஷன் இஸ் நாட் ரியல், ஓகே, இஸ் நாட் ட்ரூ இன் ரியாலிட்டி. இது வந்து ஒன்லி ஹைப்போதெட்டிக்கல் ஆர் இமேஜினரின்றதுனால நம்ம அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே, தேர்ட் ஒன் பாருங்க, ஐ விஷ் யூ கேம் வித் மீ டு த டாக்டர் டுமாரோ. நாளைக்கு டாக்டர் கிட்ட நீயும் என் கூட வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நீயும் என் கூட வரணும்னு நான் விரும்புறேன் ஆர் ஆசைப்படுறேன் அப்படின்றத சொல்றோம். ஸோ நாளைக்கு அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க, அதுதான் உண்மை, பட் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், ஐ விஷ் யூ கேம். ஓகே, அது உண்மை இல்லைன்றதுனால நம்ம இங்க பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ விஷ் யூ வில் கம் நம்ம சொல்ல முடியாது, பிகாஸ் எது உண்மைனா அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதுதான் உண்மை, அவங்க வரவும் போறது இல்லை. பட் வந்தா நல்லா இருக்கும்னு நம்மளுடைய விஷ் தான் நம்ம சொல்றோம், அண்ட் தட் இஸ் நாட் ட்ரூ. அதனால நம்ம இங்க பாஸ்ட் டென்ஸ்ல ஐ விஷ் யூ கேம் வித் மீ டு தி டாக்டர் டுமாரோன்னு சொல்றோம். ஓகே, ஸோ இப்போ 2 டிவி கிளிப்ஸ் வருது பாருங்க. I'm saying I wish we lived in the same city. Yeah, but I wish she answered. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா, ஐ எம் சேயிங் ஐ விஷ் வி லிவ்ட் இன் த சேம் சிட்டின்னு சொல்றாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நாம 2 பேரும் ஒரே ஊர்ல வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நான் விரும்புறேன் ஆர் ஆசைப்படுறேன். நம்ம 2 பேரும் ஒரே ஊர்ல வாழ்ந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்றதா இந்த சென்டென்ஸுடைய அர்த்தம். ஐ விஷ் வி லிவ்ட் இன் த சேம் சிட்டி. ஸோ அவங்க 2 பேரும் சேம் சிட்டில வாழல, பட் வாழ்ந்தா நல்லா இருக்கும். பிரசன்ட் அப்படி இல்ல, அப்படி இருந்தா, அந்த பிரசன்ட் அப்படி இருந்தா நல்லா இருக்கும்ன்றதுக்கு தான் ஐ விஷ் வி லிவ்ட் இன் த சேம் சிட்டின்னு சொல்றாங்க. செகண்ட் சென்டென்ஸ் வாஸ் ரியலி வெரி சிம்பிள், ஐ விஷ் ஷி ஆன்சர்ட். அவங்க ஆன்சர் பண்ணல, பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஐ விஷ் ஷி ஆன்சர்ட். ஓகே, சரி, இப்போ செகண்ட் ஸ்ட்ரக்சருக்கு போகலாம். ஸோ செகண்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, ஐ விஷ் அப்புறம் சப்ஜெக்ட்
would verb எழுத போறோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயம் இப்படிதான் தொடர்ந்து நடக்குது. ஆனா அது மாறணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அதுக்கு தான் நம்ம இதை சொல்லுவோம். யூசுவலி ஒருத்தவங்களோட பிஹேவியர் இப்படி இருக்கு. அப்படி பண்ணா நீ இது மாத்தி இப்படி பண்ணா நல்லா இருக்கும். மாத்தி இப்படி பண்ணணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இது யூஸ் பண்ணுவோம். பாருங்க. ஐ விஷ் யூ வுட் லிசன் டு மீ. நான் சொல்ற பேச்சை நீ கேட்க மாட்ற. நான் சொல்ற பேச்சை கேட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். நான் சொல்ற பேச்சை கேட்கணும்னு நான் விரும்புறேன், ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஐ விஷ் யூ வுட் லிசன் டு மீ அப்படின்னு சொல்றோம். செகண்ட் ஒன், ஐ விஷ் யூ வுட் கம் டு மீ வென் யூ ஹேவ் ப்ராப்ளம்ஸ். ஓகே, உனக்கு பிரச்சனை வரும்போது நீ என்கிட்ட வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இல்ல என்கிட்ட வரணும்னு நான் விரும்புறேன். எப்பவுமே உனக்கு பிரச்சனை வந்தா நீ என்கிட்ட வரதே இல்லை. பட் நீ அதை மாத்தி நீ என்கிட்ட வரணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்றதான் இதுக்கு அர்த்தம். தேர்ட் ஒன் பாருங்க. ஐ விஷ் பீப்புள் வுட் ஸ்டாப் லிட்டரிங். அதாவது குப்பை போடுறதெல்லாம் இவங்க நிறுத்துவாங்க. மக்கள்லாம் குப்பை போடுறது, அங்கங்க குப்பை தூக்கி எறியறது, வீசுறதை நிறுத்தணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். நான் விரும்புறேன், ஆசைப்படுறேன். ஓகே, ஆல்ரைட். இதுக்கான டிவி கிளிப்ஸ் பாருங்க. I wish you would talk to me. I wish she would check with me before she moves my possessions. ஃபர்ஸ்ட் கிளிப்ல பாத்தீங்கன்னா ஐ விஷ் யூ வுட் டாக் டு மீ. அதாவது நீ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற. நீ என்கிட்ட பேசினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ என்கிட்ட பேசணும்னு நான் விரும்புறேன் அப்படின்றதுதான் இதோடைய அர்த்தம். ரெண்டாவது கிளிப்ல பாத்தீங்கன்னா ஐ விஷ் ஷீ வுட் செக் வித் மீ பிஃபோர் ஷீ மூவ்ஸ் மை பொசஷன்ஸ். என்னுடைய பொருட்களை, என்னுடைய உடைமைகளை மாத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி, அங்கங்க நகர்த்தி மாத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி அவ என்கிட்ட கேட்டுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ எப்பவுமே இப்படிதான் பண்றா. அந்த மாதிரி பண்ணாம என்கிட்ட ஒரு தடவை கேட்டுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவளோட பிஹேவியரே இதுதான். நம்ம பார்த்தோம் இல்லையா, வுட் பிளஸ் verb போட்டா பிஹேவியரல் சேஞ்ச் ஆர் டிசையர்ட் சேஞ்ச். இப்படி அதுல மாற்றம் வரணும், இப்படி அது மாறணும்னு நான் விரும்புறேன் அப்படின்றதா இதுக்கு அர்த்தம். ஓகே, சரி. இப்ப தேர்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதோடைய எக்ஸாம்பிள்ஸ், ரெலவென்ட் கிளிப்ஸ் எல்லாமே பார்ப்போம். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஐ விஷ் சப்ஜெக்ட் குட் பிளஸ் verb. அதாவது ஒரு விஷயத்த செய்ய முடியாது, அதை செய்ய முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் குட் பிளஸ் verb. பாசிபிலிட்டி ஒரு அபிலிட்டி பத்தி பேசுறது தான் குட் பிளஸ் verb. பாருங்க. ஐ விஷ் ஐ குட் சிங் வெல். என்னால நல்லாலாம் பாட முடியாது, அவ்வளோலாம் எனக்கு பாட தெரியாது. பட் என்னால நல்லா பாட முடிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னால நல்லா பாட முடியணும்னு நான் விரும்புறேன், ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றதுதான் ஐ விஷ் ஐ குட் சிங் வெல். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஐ விஷ் யூ குட் ஸ்பீக் தமிழ். ஓகே, உங்களோட நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட் ஆர் எனி அதர் லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து சில விஷயங்களை தமிழ்ல சொன்னாதான் நல்லா இருக்கும். உன்னால தமிழ் பேச முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. உனக்கு தமிழ் பேச தெரிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்கு தான் இது. ஐ விஷ் யூ குட் ஸ்பீக் தமிழ். தே சிம்பிளி கேனாட் டூ இட். அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாது, அவங்களால அதை பண்ண முடியாது. பட் அதை பண்ண முடிஞ்சா எப்படி இருக்கும்னு சொல்றதுக்கு தான் இந்த சென்டென்ஸ். ஓகே, தேர்ட் ஒன் பாருங்க. ஐ விஷ் வி குட் டூ த ப்ராஜெக்ட் டுகெதர். ஓகே, நீயும் நானும் வேற வேற ப்ராஜெக்ட்ல இருக்கோம். பட் இந்த ப்ராஜெக்டை சேர்ந்து பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும், சேர்ந்து பண்ண முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். ஓகே, நம்ம ரெண்டு பேரால இது பண்ண முடியாது, பண்ண முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும், பண்ண முடியணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றது தான் இந்த சென்டென்ஸ். ஓகே, இதுக்கான டிவி கிளிப்ஸ் பாருங்க. I wish you could help him. Well, I wish I could give it to both you. கிளிப்ல ஐ விஷ் யூ குட் ஹெல்ப் ஹிம். ஸோ உங்களுக்கு என்ன அர்த்தம்ன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உன்னால அவருக்கு உதவ முடியாது, பட் உதவ முடிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உன்னால அவருக்கு உதவ முடிஞ்சா நல்லா இருக்கும். ஓகே, உதவ முடியணும்னு நான் விரும்புறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஐ விஷ் ஐ குட் கிவ் இட் டு போத் ஆஃப் யூ. உங்க ரெண்டு பேருக்கு கொடுக்க முடிஞ்சா நல்லா தான் இருக்கும். உங்க ரெண்டு பேருக்கு கொடுக்க முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். அவர் கொடுக்க முடியணும்னு நான் விரும்புறேன், அவர் ஆசைப்படுறேன். ஓகே, ஆல்ரைட். லாஸ்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் டிவி கிளிப்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல நம்ம ஐ விஷ் கூட சப்ஜெக்ட் அண்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் had V3 எழுத போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ விஷ் ஐ ஹேட் ஸ்டடிட் ஹார்டர். நான் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு ஆசைப்படுறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், அதுதான் இது. நெக்ஸ்ட் ஒன். ஐ விஷ் யூ ஹேட் டோல்ட் மீ ஏர்லியர். நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். முன்னாடியே அவங்க சொல்லல, அந்த சிச்சுவேஷன்ல நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டோம். பட் இப்போ நம்ம சொல்றோம், முன்னாடி இந்த விஷயம் நடந்திருந்தா நல்லா இருக்கும், நடந்திருக்கணும்னு நான் விரும்புறேன். ஓகே, அதை இப்ப மாத்தவே முடியாது. பாஸ்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்த நினைச்சு வருத்தப்படுறோம், இப்படி இருந்தா அது நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் பாஸ்ட் ரெக்ரெட் அப்படின்ற மீனிங் பார்த்தோம். ஓகே, சரி. இதுக்கான லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ விஷ் வி ஹேட் லெஃப்ட் சூனர். நம்ம சீக்கிரம் கிளம்பியிருந்தா நல்லா இருந்திருக்கும். சீக்கிரம் கிளம்பாம இப்போ வந்து பஸ் மிஸ் பண்ணிட்டோம், ஒரு ப்ரோக்ராம் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். ஸோ சீக்கிரம் கிளம்பி இருந்தா நல்லா இருந்திருக்கும், சீக்கிரம் கிளம்பி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், விரும்புறேன் அப்படின்னு சொல்றது தான் ஐ விஷ் வி ஹேட் லெஃப்ட் சூனர். ஓகே, ஸோ இப்போ மூவி கிளிப்ஸ் பாருங்க. I wish I'd met someone like you when I was a little girl. I wish I had seen this, or I wish I had done that, or I wish
ஸோ ஃபர்ஸ்ட் கிளிப்ல பாருங்க. ஐ விஷ் ஐ ஹேட் met someone like you when I was a little girl. நான் சின்ன பொண்ணா இருந்தப்போ உன்ன மாதிரி ஒருத்தரை பார்த்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது ஆர் நான் நினைக்கிறேன். ஓகே, உன்ன மாதிரி ஒருத்தரை பார்த்திருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இல்ல விரும்புறேன் அப்படின்றதா இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ்ல ஐ விஷ் ஐ ஹேட் சீன் திஸ், ஐ விஷ் ஐ ஹேட் டன் தட் அப்படின்னா ஏதோ ஒரு பாஸ்ட் ரெக்ரெட் தான் இல்லையா? ஸோ நான் இதை பார்த்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அதை பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது தான் இவர் சொல்றாரு. ஓகே, ஸோ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ விஷ் யூஸ் பண்ணி எப்படி 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுன்னு இன்னைக்கு லெசனில் பார்த்தோம். இந்த லெசன் உங்களுக்கு எப்படி பிடிச்சது, உங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சதா அப்படின்றதையும் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.